சித்தார்த் வந்து சித்தா அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருந்தாரு. அவரும் அதிதி ராவும் ஏற்கனவே வந்து 2 பேருமே மகாசமுத்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் நடிக்கும்போது இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு காதல் கசிஞ்சதாகவும், அந்த காதல் வந்து நாளடைவில் திருமணம் வரையிலும் சென்றதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது அப்பப்போக்கி நிறைய ஃபோட்டோஸும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய இடங்களில் அவங்க 2 பேரும் ஒன்றாவே சுற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துகிற விதமாக இவங்க 2 பேரும் நெருக்கமாக இருக்கிற காட்சியை சித்தார்த் தன்னுடைய வலைதள பக்கத்தில் போட்டுட்டு நியூ இயர் விஷ் சொல்லியிருக்காரு. அவர் போட்ட அதே ஃபோட்டோவையும் அதிதி ராவும் அவங்க பேஜில் போட்டு நியூ இயர் விஷஸ் சொல்லியிருக்காங்க. இது மூலமாக இவங்க 2 பேருடைய காதலும் முழுக்கவே உறுதியாகிடுச்சு. மகாராணா பிரதாப் கதையில் பிரபாஸ், ஹிருத்திக் ரோஷன், ரன்பீர் கபூர், எஸ் ராஜமௌலியோடைய அப்பா தான் விஜேந்திர பிரசாத். அவர் வந்து ஒரு நல்ல கதாசிரியர் ப்ளஸ் திரைக்கதை ஆசிரியரும் கூட. அவருடைய ஒரு திரைக்கதையில் வந்து மகாராணா பிரதாப் அப்படிங்கிற ராணா பிரதாப் சிங் பற்றின ஒரு கதையை வந்து எழுதியிருக்காரு. இந்த கதைக்காக வந்து பிரபாஸும் ஹிருத்திக் ரோஷன் அதே மாதிரி வந்து ரன்பீர் கபூரும் இதில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கதை என்னன்னா 2 காலகட்டங்களாக நடைபெறதா சொல்லப்படுது. ஒரு காலகட்டம் என்னன்னா 16ஆம் நூற்றாண்டில் உதய்பூர் மன்னனாக இருந்த ராணா பிரதாப் சிங் அவருடைய வாழ்க்கை கதையும், அதே மாதிரி அவருடைய வழித்தோன்றல்கள் இன்றைய காலகட்டங்களில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற இந்த இளைஞர்களை பற்றியும் இவங்க 2 பேருக்கு உண்டான அந்த கனெக்ஷன்ஸை பற்றி தான் இந்த கதை பேசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒருத்தவங்களுக்கு 2 இடமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இந்த படம் முழுசு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படிங்கிறதும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. நடிகர் மகத்தும் ஐஸ்வர்யா தத்தாவும் இணைஞ்சு நடித்து வெளியாக போகிற படம் தான் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்ணா. இந்த படத்துடைய இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம்புவுடைய ஒரு பாடலில் வரும். சிம்புவும் மகத்து அவர்களும் வந்து பால்யகால நண்பர்கள். இந்த நண்பர்களையும் தாண்டி இவங்களுடைய படத்துடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க படக்குழுக்கள். ஆனாலும் இதில் வந்து ஒரு சில உணர்ச்சிகரமான தருணங்களும் இருக்குது அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட மகத்தும் ஐஸ்வர்யா தத்தா 2 பேருமே வந்து பிக் பாஸ் பிரபலங்கள் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். சமீபத்தில் ஜப்பானில் வந்து புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக ஜூனியர் என்டிஆர் அவர்கள் அங்கே விசிட் அடிச்சிருந்திருக்காரு. அவர் விசிட் அடித்த அந்த நேரத்தில் வந்துட்டு திடீர்னு வந்து பூகம்பம் வந்திருக்கு. பட் பூகம்பம் வந்த நேரத்தில் வந்துட்டு அவர் ஜூனியர் என்டிஆர் அங்கே தான் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிற பல ரசிகர்களுடைய ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அவருக்கு ட்வீட் போடும்போது அவர் வந்து சொல்லியிருக்காரு, இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து இந்தியா வந்தேன், அங்கே இப்படி ஒரு பூகம்பம் நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு மனசு உருக்கமாக இருந்துச்சு. எல்லாரும் அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக போனேன், லக்கிலி நான் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனவரி 6ஆம் தேதி கலைஞர் 100 நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதுக்காக சினிமாவில் இருக்கிற அனைத்து சங்கங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ரஜினி, கமல் அவர்களுக்கு புதிதாக அழைப்பிதழை அச்சிடிச்சு அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளும் விடுத்திருக்காங்க.